நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதியில் நேர்காணல் அம்சத்திற்குள் செல்ல போகின்றோம். இப்பொழுது இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதி. பொதுவாகவே வடக்கு நித்திர நிகழ்ச்சியில் பல்வேறு விடயங்களை நாங்கள் பகிர்வது வழக்கம். அதே போல கலைஞர்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்துவது வழக்கம். அந்த வகையில் இன்று இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதியில் ஒரு கலைஞர் வந்திருக்கின்றார். இவர் இந்த மேடை பாடகராக இருக்கின்றார், பாடகியாக இருக்கின்றார். அதே போல பல்வேறு இசை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கின்றார், பல்வேறு பக்தி பாடல்களை பாடியிருக்கின்றார். அதே போல ஒரு நடிகையாகவும் இருக்கின்றார். தமிழில் மாத்திரமல்ல, இவர் பாடுவது சகோதர மொழியிலும் பாண்டித்துவம் பெற்றிருக்கின்றார். சகோதர மொழி பாடல்கள் பலவற்றையும் இவர் பாடியிருக்கின்றார். அவ்வாறான ஒரு கலைஞர் இரு கலைகம் வந்திருக்கின்றார். அவர் வைத்திலிங்கம் வசந்தகுமாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆமாம், இன்று உங்களை நாங்கள் நேர்காண இருக்கின்றோம். உங்களுடைய ஒரு சிறு அறிமுகம், இந்த பாடல் துறைக்கு எவ்வாறு வந்தீர்கள், அதே போல் நடிப்பு துறைக்கு எவ்வாறு வந்தீர்கள், எதன் தாக்கம் இதில் இந்த துறைக்குள் இந்த இரண்டு கலை வடிவங்களுக்குள் உங்களை உள்ளிருத்திருக்கின்றது, உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்துடன் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நேத்ரா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேர்காணலை எடுக்கும் அறிவிப்பாளர் உங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கம். எனக்கு சின்ன வயசில் ஸ்கூல் காலங்களில் பாடுறது, ஸ்கூல் மேடைகளில் எங்களுடைய அந்த ப்ரோக்ராம் இது செய்வாங்க தானே, சின்ன சின்ன நிகழ்வுகள் செய்யும்போது அந்த நேரம் நான் பாடினதில், அப்போ அதிலிருந்து மியூசிக் பாடும்போது எங்கள் டீச்சர் சொன்னாங்க, நீங்கள் நல்லா பாடுறீங்க, உங்கள் மியூசிக் எடுங்கன்னா அதிலேருந்து பாட துவங்கினது. இப்போ இன்னும் பாடிக்கொண்டே இருக்கிற, மேடையில் பாடிக்கொண்டே இருக்கிறேன். அடுத்தது நடிப்பு துறையிலே நடித்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான் என்னோட அறிமுகம். மற்றது இன்னொரு, நான் பெட்டிக்குளோ மட்டக்களப்பை சேர்ந்தேன்னா, வைத்திலிங்கம் வசந்தகுமாரி. அவ்வளோதான் என்னுடைய அறிமுகம், சுருக்கமான ஒரு அறிமுகம். சரி, நீங்கள் சொன்னது போல நீங்கள் ஒரு பாடகியாக இருந்து பிறகு நடிப்பு துறைக்குள் வந்திருக்கின்றீர்கள். பாடல் என்பது வெறுமனே குரலை மாத்திரம் பயன்படுத்தி ஒரு வெளிப்படுத்தும் ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல நடிப்புத்துறை என்பது பல்வேறு முகபாவங்கள், உடல் அங்கங்களை, அசைவுகளின் மூலம் அந்த உணர்வை வெளிப்படுத்தும் கலை வடிவமாக இருக்கின்றது. இந்த இருவேறு கலை வடிவங்களில் உங்கள் உள்ளத்தில் உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்த இலகுவானது எந்த கலை வடிவமாக இருக்கின்றது? ஒன்று பாடலா அல்லது நடிப்பா? எது இலகுவாக இருக்கின்றது? எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். அதில் நான் ஃபஸ்ட்டாக அறிமுகமானது பாடகியாகத்தான். அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு குறுகிய காலத்தில் தான் நான் நடிப்புத்துறைக்கு வந்தது. 2012 ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நடித்து கொண்டு வரேன், நிறைய ஷார்ட் ஃபிலிம் படம் நடிச்சிருக்கேன். ஆனால் பாட்டு எனக்கு சின்னதுலேருந்து எனக்கு அது என்ன சொல்லுவாங்க, ரத்தத்தோட ஊரியஸ்ன்னு சொல்லுவாங்க தானே, அது மாதிரி பாட்டு இருக்குது. என்னுடைய தனிப்பாட்டு நான் செய்திருக்கேன், ஆல்பம் செய்திருக்கேன், நிறைய கோயில் பாட்டுகள் செய்திருக்கேன், எல்லாமே செய்திருக்கேன். அவ்வளோதான். சரி, ஒரு பாடகியிடம் அல்லது நடிகையிடம் நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதை விட அவருடைய உணர்வு அல்லது திறமை, அவருடைய எந்த துறையில் இருக்கின்றாரோ அவரை வெளிப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும். நீங்கள் ஒரு பாடலை பாடுங்களை பார்க்கலாம், ரசிக்கலாம். அதாவது நான் ஒரு கோயிலுக்கு பாடின பாட்டு மட்டக்களப்பில், அந்த என்னுடைய சொந்த பாடல், சரியா? பக்தி பாட்டு ஒன்று படிக்கிறேன். ஓகே. சித்தி விநாயகா திருவருளே, சின்னவத்தை வாழுகின்ற முழு பொருளே, சித்தி விநாயகா திருவருளே, சின்னவத்தை வாழுகின்ற முழு பொருளே, நித்தமுனை அன்புருக தேடுகின்றோம், நித்தமுனை அன்புருக தேடுகின்றோம், நிம்மதியை உன்னிடமே நாடுகின்றோம், சித்தி விநாயகா திருவருளே, சின்னவத்தை வாழுகின்ற முழு பொருளே. இது என்னோட சொந்த பாட்டு, கோயிலுக்கு பாடினது பக்தி பாட்டு. பக்தி பாடல் கோவிலுக்கு பாடியதாக இருக்கின்றது. சரி, அடுத்ததாக இந்த இரண்டு துறைகளிலும் நீங்கள் நடிப்பு, பாடல் இரண்டிலும் இருக்கின்றீர்கள். பாடல் என்பது வெறுமனே ஒரு மைக் முன்னால் இருந்து குரலை மாத்திரம் வெளிப்படுத்துவது. அதே போல் நடிப்பு என்பது மேடையில் இருந்து உங்களுடைய முகபாவனை உள்ளிட்ட விடயங்களை உணர்வுகளாக வெளிப்படுத்துவது. இதில் இரண்டில் எது உங்களுக்கு பிடித்தமானது? ரெண்டுமே பிடிக்கும்.
நடிப்பு துறையில் வந்து பாட்டு வந்து எங்களோட வாய்ஸில், அதாவது நாங்கள் அந்த பாட்டை உள்வாங்கி அது பாடுறது, அது மைண்டு தான் இருக்கும். ஆனால் நடிப்புத்துறை அப்படி இல்லை. நடிக்கிற நேரம் எங்களுடைய அதாவது ஆக்ஷன் முகபாவனை இருக்கணும். அந்த இதுக்கு ஏதாவது ஒரு தாய்க்கு நடிக்கிறோம்னு சொன்னால் அந்த தாயிட உணர்வுகள் அப்படியே எங்களுக்குள்ளே கொண்டு வந்து அப்படி நடிக்கணும். மற்றது ஆக்ஷன், அதாவது எங்களுடைய அங்கங்கள் எல்லாம் அந்த இடத்துல எப்படி நடிக்கணுமோ, அந்த வில்லியாக நடித்தா வில்லி மாதிரி அந்த ஒரு ஆக்ஷன் கொடுக்கணும். தாய்க்கு நடித்தா தாய்க்கு கொடுக்கணும், அக்காவுக்கு நடித்தா அப்படி ஒரு நடிக்கும். கேமரா முன் இருக்கும்போது கொஞ்சம் எல்லாமே அவங்க நோட் பண்ணுவாங்க. முகபாவனை தான் முக்கியமாக பார்ப்பாங்க. இந்த முகம் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லி பார்த்து தான் அது கொஞ்சம் வித்தியாசம். ஆனால் பாடுற நேரம் அப்படி இல்லை. பாடும்போது வந்து எங்களோட வாய்ஸ் தானே, எங்களோட வாய்ஸ் எப்படி அந்த பாட்டுக்கு அதே மாதிரி பாடணும்னு தான் தோணும். அந்த நேரம் அந்த மைண்டு அங்கே தான் போகும். அவ்வளோதான், வித்தியாசம் எதுவுமே இல்லை. நடிக்கிறது கொஞ்சம் என்ன சொல்லப்போனால் முகங்கள் எல்லாம் தெரியும் தானே, அப்படி இப்படியெல்லாம் காட்டணும், அவங்க சொல்கிற மாதிரி செய்யணும், அவ்வளோதான், வேறு வித்தியாசம் இல்லை. ஓகே, சரி. இந்த பாடல் துறை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள், இது நம்ம மேடை பாடங்களில் பல்வேறு விடயங்கள் இருக்கும். மறக்க முடியாத அனுபவம் இதுவரையிலும் அதை நான் மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கின்றது, அப்படி சொல்லக்கூடிய ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா? இருக்கு. எப்படின்னு சொன்னால், ஒரு தரக்கா இவர் டிஎம் சௌந்தரராஜன் மகன் வந்தாரா, பால்ராஜ், எங்களோட மட்ட கிளப்புக்கு வந்திருந்தார். ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுக்கு வந்திருந்த நேரம், அந்த நேரம் அவரோட பாடுறதுக்கு பழைய பாட்டு, அவ்வளோ பாட்டையும் ஒரு 7 பாட்டு இருக்கும். அதை வந்து சொன்னாங்க எனக்கு, அக்கா நீங்கள் அதை கொஞ்சம் பாடுங்கன்னு சொன்ன நேரம் அவரோட டூயட் சாங் பாடுன்னு அந்த 7 பாட்டு, அது வந்து மறக்க முடியாது. என்ன சொன்னால் ஒரு லெஜண்ட் தானே அவர். டிஎம் சௌந்தரராஜோட மகனோட பாடுனா கிடைக்குமா, அப்போ அது ஒருக்கா பாடினது எனக்கு அது மறக்க முடியாது இருக்குது. அவ்வளோதான், வேறு இருக்குது, நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு அது மனசில் இருக்குது அந்த அனுபவம். ஒரு மொழி கடந்தது தான் இசை என்பார்கள் உறவுகள். இந்த இசையால் பல உறவுகளை நாங்கள் வசப்படுத்த முடியும். அவ்வாறு இந்த மொழி கடந்த, நாங்கள் ஏற்கனவே உங்களுடைய அறிமுகத்தில் சகோதர மொழி பாடல் கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று அறிமுகப்படுத்தி இருந்தோம். இந்த இசைத்துறையால் இந்த மொழி கடந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு இன்றும் மறக்க முடியாத எண்ணங்கள், நினைவுகள் இருக்கின்றனவா? இருக்கு. இப்போ கிட்டடியில் நடந்த ஒரு சம்பவம், சரியா? நான் வந்து ஜஃப்னா போயிருந்தேன். எனக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருந்து விழிப்புணர்வு ஒரு இது. அப்போ அந்த நேரம் வந்து ஜஃப்னாவில் சொல்லுவாங்க, அந்த என்ன சொல்கிற எஸ்டிஎஃப் பெரியவர் வந்திருந்தார். அந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. அரசாங்க அதிபர் இவங்க எல்லாம் நிறைய பெரியவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ வந்த இடத்துல எனக்கு சொன்னாங்க, அந்த ஆர்கனைஸ் சொன்னார், அக்கா நீங்கள் ஒரு சிங்கள பாட்டு ஒன்று பாடுங்கன்னு சொல்லி. அப்போ சகோதர மொழி பாட்டு பாடணும்னு சொன்ன உடனே எனக்கு சரி, நிறைய பேர் சிங்கள சகோதர மொழி அவங்க தான் வந்திருந்தாங்க, ஆடியன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ சரி, அப்போ இந்த பாட்டை படிப்போம்னு ஒரு பாட்டு படித்தேன்னா, படித்த உடனே எனக்கு படிச்சுட்டு நான் போயிட்டு பேசாமல் இருந்துட்டேன். அவர் அந்த பெரியவர் எஸ்டிஎஃப் பெரியவர் வந்து சொன்னார், மிஸ் சூப்பர் வாய்ஸ், உங்களோட வாய்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லி கை தந்து, அப்படி ஒரு மறக்க முடியாது அந்த சம்பவம். என்ன சொன்னால், இவ்வளோ பெரிய ஆள் அவரே வந்து அந்த பாட்டுக்கு அந்த வாய்ஸ் அப்படி இருக்காமன்னு சொல்லி எனக்கு கை தந்தது. அது இப்போ கிட்டடியில், அதாவது போன மாதம் 30ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். அது அவ்வளவுதான். சரி, பாடகி என்றால் உங்களுடைய பாடலை ரசிப்பதற்கு பலர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு பாடகியாக இருந்தாலும் கூட நீங்கள் ரசித்த பாடல், இன்னும் முணுமுணுத்து கொண்டிருக்கும் ஒரு பாடல் என்ன பாடலாக இருக்கிறது? அது நிறைய பாட்டு இருக்குது, 1 2ன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நிறைய பாட்டு இருக்குது. ஆனால் இப்போ பிடிச்ச இந்த இப்போ ஒரு ரெக்கார்டிங் செய்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு பாட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, 2 3 பாட்டு செய்து வச்சுருக்கேன், ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பாட்டு ரெக்கார்டிங் பண்ணி போட்டிருக்கேன். அதில் இப்போ ஒரு பாட்டு ஒன்று வந்திருந்தால் ஒரு பாட்டு, அது முக்கியமான ஒரு பாட்டு. அது வந்து எந்த ஒரு சேனல்லையும் போடுறது பெருசாக இல்லை, சரியா? ஆனால் எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும். அது பாடுவா? மாலையிலே வரும் மன்னனுக்கென்று மன்மத ஆராதனை, அந்த மகிழ்வினில் நெஞ்சம் மயங்கிட என்று மங்கள நீராடுது, மங்கள நீராடுது. எரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா எனடி நீராடுது, எனடி
நீராடுது என்னடை நீராடுது அந்த பாட்டு நல்லா பிடிக்கும். அது இப்போ ரெக்கார்டிங் செய்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். கிட்டல அது செய்து போடுவேன். என்னோட யூடியூப் சேனல் இருக்குது தானே, எனக்குண்டே ஒன்று இருக்குது. அதில் நிறைய பாட்டுகள் போட்டு வச்சுருக்கேன். எதையும் இப்போ ரெக்கார்ட் பண்ணி போடுறது. இந்த சங்கீத துறைக்குள்ள வந்தது என்ன காரணம்? உங்களுடைய பரம்பரையில் இது சார்ந்து யாராவது இருக்கிறார்களா, அல்லது நீங்கள் சொன்னது போல இசைத்துறை அந்த பாடசாலை நாட்களில் தான் உந்தப்பட்டதா, அதனைத் தொடர்ந்து சங்கீதத்தை முறைப்படி படித்தீர்களா, அல்லது செவி வழி ஞானத்தில் இந்த பாடலை நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்களா? சங்கீதம் முறைப்படி படிக்கலை, கேள்வி ஞானம் தான். அதாவது ஸ்கூல் டைமில் நான் சொன்னதானே, ஸ்கூல் டைமில் பாடினது. அது வந்து ஓஎல் வரைக்கும் கொஞ்சம் மியூசிக் படிச்சிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கேள்வி ஞானம் தான். ஒரு பாட்டை கேட்டுட்டு அப்படியே படிக்கிறது தான் என்னோட இது. அதே மாதிரி பாடுவேன். அந்த பாடுறது தோணும், அப்படி ஒரு ஆசை வரும், அவ்வளோதான். சங்கீதமெல்லாம் நான் படிக்கலை பெருசாக, கேள்வி ஞானம் தான், அவ்வளோதான். சரி, நடிப்பு துறையில் நீங்கள் மறக்க முடியாத அனுபவங்கள், கிட்டத்தட்ட எத்தனை கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறீர்கள்? நீங்கள் சொன்னீர்கள் அந்த வில்லி அல்லது அன்பான தாய், இவ்வாறு எந்த பாத்திரங்கள் உங்களுக்கு பிடித்தமானது? எத்தனை பாத்திரங்களை ஏற்றிருக்கின்றீர்கள்? தற்போது கிளீன் செல்லங்கா மூலமாக படம் எடுத்திருந்தாங்க, ஒரு 15 படம் எடுத்திருந்தாங்க. எல்லா மாவட்டத்துலேயும் இருந்து, கிழக்கு மாகாணம் அப்படி எல்லா மாவட்டத்துலேயும் இருந்து எடுத்திருந்தாங்க. அதில் வந்து நான் நடித்தது ஒரு துணிப்பையன்னு சொல்லி ஒரு நாடகம், இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம், சரியா, கிளீன் ஸ்ரீலங்கா மூலம். அதில் வந்து எங்களோட அதாவது மட்டக்களப்பில் ஒரு தியேட்டரில் போட்டுட்டு எங்களோட கிழக்கு மாகாண ஆளுநர் இருக்கார் தானே, அவர் வந்து அந்த படத்தை எல்லா படத்தையும் பார்த்துட்டு எனக்கு பெஸ்ட் நடிகைன்னு சொல்லி, பெஸ்ட் படமும் அந்த துணிப்பையன்னு சொல்லி, ஒரு தாய்க்கு நடித்தது, ஒரு சிறு பிள்ளைக்கு தாய்க்கு, அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா மூலம்னு சொன்னால் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட அந்த இதுகள் அப்படி. அதில் எனக்கு அது ஒரு அவார்டு கிடைச்சது, பெரிய ஒரு விஷயம். என்ன சொன்னால் கிழக்கு மாகாணர் அவர கையால் நான் கிடைக்கிறது சும்மா ஒரு ஆக்டருக்குள்ளே எப்படி இருக்கும் அது. அது கிட்டத்தட்ட அப்போ நான் 7 தான் சொன்னேன் அந்த படத்துக்கு. அப்போ என்னோட அந்த இம்ரான் சொல்லி சொன்னேன், இல்லைக்கா இங்கே கட்டாயம் வாங்க, உங்களுக்கு நடிக்க எழும்பாங்கன்னு சொன்னேன். அது சரின்னு போய் நடித்தேன். ஆனால் அதுக்கு உடனடியாக எனக்கு பெஸ்ட் அவார்டு கிடைச்சிது. அது பெரிய மறக்க முடியாத ஒரு சம்பவம், அவ்வளோதான். இந்த நீங்கள் 2 அதாவது சமூகம் சார்ந்த விடயங்களில் இருக்கின்றீர்கள், பாடலும் வெளியுலகத்தோடு தொடர்பு, அதே போல் மேடை நாடகமும். இவ்வாறான அந்த கலை பயணத்திற்கு உங்களுடைய குடும்பம் சார்ந்த ஒத்துழைப்புகள் அல்லது ஆதரவு அது எவ்வாறு இருக்கிறது? ஆதரவு நிறைய இருக்குது. ஏன்னு சொன்னால் எங்களோட அப்பா ஒரு பாடகர், சரியா, அது மூலியமாக தான் எனக்கு அந்த பாடுற அந்த திறமை வந்தது. அவரோட பாட்டை நான் கேட்டு 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 பாடுறது. அதே நேரத்தில் குடும்பத்தில் என்ன சொன்னால், குடும்பத்தில் எல்லாருக்குமே விருப்பம் நான் பாடுறது. பிள்ளைகள் எல்லாருமே சொல்லுவாங்க, அம்மா இந்த பாட்டை செய்யுங்க, இந்த பாட்டை படிங்கம்மான்னு சொல்கிற அளவுக்கு என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க. அந்த ஒத்துழைப்பால் தான் இந்த வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் நான் பாடிக்கொண்டிருக்கேன்னு சொன்னால் கொஞ்சம் அதை பாருங்கள். என் குடும்ப ஆதரவு இல்லாட்டி, அதாவது குடும்பத்தில் ஒரு ஒத்துழைப்பு இல்லாட்டி பாட இல்லாது, கஷ்டமாக போயிடும். அதனால் எனக்கு அதில் சரியான ஒரு இது இருக்குது குடும்பத்தில், அவ்வளோதான். சரி, நான் முதல்ல கேட்டிருந்தோம் ஒரு நீங்கள் ரசிக்கிற பாடல் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இப்போ நீங்கள் மேடை பாடகி, மேடையில் பாடல் பாட போறீங்க. உங்களுக்கு இந்த பாடலை பாடுங்க அப்படின்ட்டு எந்த பாடலுக்காக அந்த ரசிகர்கள் கேட்ட பாடல், இந்த பாடல் பாடுனா உங்களோட குரலில் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்ட பாடல் ஏதாவது இருக்கா? அது அந்த காலம் கோயில்களில் பக்தி பாட்டு பாட போவோம், சரியா, பக்தி பாட்டு பாட போனது. எனக்கு இந்த பாட்டு எல்லா கோயிலையும் ஒன்ஸ் கேட்பாங்க. என்னென்னு சொன்னால் அந்த முருகனுடைய பாட்டு உண்டு, சரியா, அது எனக்கு எல்லா கோயிலையும் நான் அது பாடுறது. எந்த கோயில், அதாவது முருகன் கோயில்னா முருகன் பாட்டு, பிள்ளையார் கோயில்னா பிள்ளையார் பாட்டு, அம்மன் கோயில்னா அம்மன் பாட்டு, அப்படி பாடுறது ஃபஸ்ட்டுக்கு பாடுவேன். அப்போ தாந்தாமலைன்னு சொல்லி அங்கே இருக்குது, எங்களோட திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்குது வெட்டிக்குளவில். அடுத்தது நிறைய கோயில்கள் இருக்குது தானே முருகன் கோயில். அதில் போகிற நேரம் எனக்கு ஒன்ஸ் மோர் கேட்ட ஒரே ஒரு பாடல் வந்து இந்த சரவண பொய்கையில் பாட்டு. அது வந்து ஒன்ஸ் மோர் ஒரே கேட்பாங்க, எப்போ பாடினாலும் எங்கே பாடினாலும் திருப்பி இருக்க பாடுங்கன்னு சொல்லி எனக்கு அந்த அவங்க துண்டு கடிதம் எல்லாம் அடுத்தடுத்து போடுவாங்க தானே மேடையில், அப்படிலாம் வந்து எனக்கு இதை பாட சொல்லுங்க அவங்களோட சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி ஒன்ஸ் மோர் கேட்ட பாடல் சரவண பொய்கையில். எனக்கு அது அவங்க கேட்ட அதே ஒரு கேள்வி தான் நாங்களும் கேட்குறோம். அப்படியா, பாடணுமா? ஓகே ஓகே. அவனிடம் சொன்னேன் என் அஞ்சுதலை,
அந்த அண்ணலை தந்து வைத்தான் ஆறுதலை, அவனிடம் சொன்னேன் என் அஞ்சுதலை, அந்த அண்ணலை தந்து வைத்தான் ஆறுதலை, இவ்விடம் இவர் தந்த இன்ப நிலை கண்டு என்னிடம் நான் கொண்டேன் மாறுதலை. ஓ சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளின்றே முருகனிடம் இருகரம் நீட்டி வரம் கேட்டேன், அந்த மன்னவன் இன்னருள் மலர் தந்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளின்றி முருகனிடம். அந்த பாட்டு சரியான விருப்பம். நான் ஐபிச்சில் தான் பாடணும். இப்போ எனக்கு இங்கே லோவில் பாடுற மாதிரி இருக்குது. நீங்கள் சார் மைக்கில் பாடும்போது அழகாக இருக்கும். இப்போ சும்மா நார்மல் தானே. ஓகே, அவ்வளோதான். அவன் அருள் தந்தான், அவன் அருளால் தான் இதெல்லாம் நடக்கிறது. அவர் அப்படி அந்த அருள் தந்தவர். கேள்வி ஞானம் என்று சொன்னீர்கள். உண்மையில் ஒரு கடவுளுடைய கடாட்சம் இல்லாமல் கேள்வி ஞானத்தில் இவ்வளவு தூரம் வளருவது என்பது இயலாத விடையும். அவருக்காக, அந்த கடவுளுக்காக என்னென்ன நீங்கள் செய்திருக்கின்றீர்கள்? நான் செய்திருக்கேன். என்னென்னு சொன்னால், காவியம் பாடியிருக்கேன். சரியா? அங்கே மண்டூர் கோயிலில் நாவிதம் வெளியில் காவியம் பாடியிருக்கேன், காவடி பாடியிருக்கேன், முத்துமாரியம்மனுக்கு பாடியிருக்கேன் காவியம், காவடி, கும்மி பாட்டு. இதெல்லாம் எங்களோட ஊரில் வந்து இப்போ வந்து பக்தி பாட்டை விட இப்போ ஃபேமஸ் என்னென்னு சொன்னால், அந்தந்த திருவிழா டைம்களில் இந்த காவியம், காவடி இதுகள் போடுவாங்க. அந்த பாட்டு இருக்கு, காவியம் இல்லையா? அடுத்தது இன்னொன்று காவடி ஒன்று, காவடி பாடுங்க. காவடி பாட்டு தான் எனக்கு சரியானது. அது கஷ்டம் அது பாடுறது. என்ன சொன்னால், அப்படி இந்த ஒரு இதில் பாடணும், அந்த ஒரு மூச்சில் பாடுறது. எப்படின்னு சொன்னால், அது வரேங்க அந்த இது வச்சிருக்கேன். அருள் பூத்த பிரணவத்தின் ஆதிசக்தி தாயே, இளமெல்லாம் என்றெடுக்கும் மண்ணை நீயே, மருள் பூத்த மனத்தவரின் மாயை கண்டு மகமாரி சிவனுக்கும் சக்தி தாயே, ஊர் பூத்த அழகருகும் கும்பம் தண்ணீர் ஓவியமாய் நின்றவளை ஓங்கார சக்தி, இருபூத்த நாவிதன் வழியில் வாழும் சிவமுத்துமாரி அருள் செய்வாய் தாயே. இது காவடி பாட்டு. சரியான கஷ்டம் இது. சரியா? அது சரியான கஷ்டம். என்னென்னு சொன்னால், அப்படி ஒரு இதில் பாடணும், அந்த அது மூச்சில் பாடணும். அது 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 பாடியிருக்கேன். அது அடுத்தது அந்த இது என்ன சொன்னேன், இந்த கும்மி பாட்டு. ஓகே, தந்தனத தானதன அதுவும் படிச்சிருக்கேன். அது வந்து தந்தனதானனதானனனானா தனனானனா தந்தனா தந்தனானா தந்தனநாதனதநாதனதனானா தனனானனா தந்தனா தந்தனானா, உலகேந்தும் கரமுடைய ஒரு தனி பொருளே ஓங்கார உமசக்தி மைந்தனே நாதா, நலமேந்தும் அடியார்க்கு நலிவதை செய்து நலமருள வரம் உதவும் வாரணத்தாய். அந்த பாட்டு அது அப்படி நல்ல பாட்டு. அது அது வந்து காவியம். இதெல்லாம் பாடினா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அது இந்த கோயில்களில் என்னுடைய பாட்டு அங்கே ஒழிச்சு கொண்டே இருக்கும். எனக்கு அங்கே சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அக்கா அவங்களோட பாட்டு போய் கொண்டே இருக்கு கோயிலில். இன்னமும் நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய பாட்டை அங்கே ஒழிச்சு கொண்டிருக்கேன். ஏதோ சிறு துளி, எங்களாலும் வேண்டது இல்லையா, ஒரு சிறு துளி செய்து வச்சுருக்கோம். நாங்கள் இருந்தாலும் அந்த பாட்டு இருக்கும்.
எந்த கோவிலில் போகுது அந்த பாடல்? இது வந்து நாவிதன்மொழி மண்டூர் நாவிதன்மொழி பாடலில் போகுது. அடுத்தது சித்தி விநாயகர் பாட்டு நான் இப்போ படித்தேன், ஃபர்ஸ்ட்டாக படித்தேன். அது வந்து சின்னவத்தன்னு சொல்லி, அதுவும் அங்கே கல்முனை சின்னவத்தை அதில் போய் கொண்டிருக்கு அந்த பாட்டு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போவோம். அந்த நேரம் இந்த ஐயா எழுதி தந்த பாட்டு எழுதி தந்தவர் இந்த அவர் சொல்லுவார், கால் பண்ணி சொல்லுவார், அம்மா அவங்களோட பாட்டு ஒரே போகுது, ஆனால் உங்களை தான் பார்க்க கிடைக்குது, ஆனால் அவங்களோட பாட்டை கேட்டுகிட்டே இருக்கோம்னு சொல்லுவாங்க. அதில் எனக்கு பொன்னாடையெல்லாம் போத்தி வரவேற்பு, மிச்சம் வரவேற்பு எனக்கு தந்தாங்க அந்த பாட்டு செய்ததில். நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்குது. இருந்தும் என்ன செய்கிறது, எங்களால் ஏண்ட ஒரு சின்ன ஒரு சிறு துளி இல்லையா, நாங்கள் பெருசாக இல்லை, ஒரு சின்ன ஒரு எங்களால் சிறிய ஒரு சாமிக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை செய்கிறோம். சரி, இப்போ அது 2 நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது. இந்த பாடல் துறை எடுத்துக்கொண்டால், பாடலில் இந்த பாடல் எனக்கு பொருத்தமாக இருக்கும் அல்லது இது போன்ற ஒரு பாடலை பாட வேண்டும், ஆனால் இதுவரை அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று நீங்கள் ஏங்கும் அந்த பாடல், அல்லது நடிப்பு எடுத்துக்கொண்டால் இந்த கதாபாத்திரம் எனக்கு மிகவும் விருப்பமானது, ஆனால் இதுவரை எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று எண்ணுவது எது? சுருக்கமாக சொல்லி முடியுங்கள். அதில் நடிப்பு துறையில் எனக்கு இப்போ சொல்லுவாங்க தானே, எனக்கு இந்த வில்லி கேரக்டர் ஒன்று தேவைப்பட்டுச்சு, சரியா? அப்போ நான் சொல்லியிருக்கேன், இப்போ கிட்டல ஒரு எனக்கு ஒரு ஷோ வந்திருக்கு மட்டக்களப்புக்கு செய்கிறதுக்கு, அதில் வில்லியாக நடிக்கிறது. நான் கேட்ட மாதிரியே எனக்கு அந்த கேரக்டர் தந்திருக்காங்க, வில்லி கேரக்டர் செய்கிறதுக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், வில்லி கேரக்டர் செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்ன அம்மாவாக நடிச்சிருக்கேன், நிறைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன் அம்மாவா, வில்லியாக நடிக்கணும்னு சொல்லி. அதாவது யார் ரம்யா கிருஷ்ணா அவங்களாம் நடிப்பாங்க தானே, அப்படி ஒரு வில்லி கேரக்டர் நடிக்கணும், அப்படி ஒரு ஆசை இருக்கு. ஆனால் கிடைச்சிருக்கு. நான் இப்போ கிட்டல போவேன், பேட்டிக்குள்ள இதுக்கு ஷூட்டிங் போவேன். அப்போ அந்த நேரம் அந்த வில்லி கேரக்டர் செய்வேன். அவ்வளோதான். சரி, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கனவுகள் நனவாக நேத்ரா குடும்பம் சார்பாக நாங்களும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நீங்கள் இறுதியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். இறுதியாக நீங்கள் ஏதேனும் சொல்ல விரும்பினால் அல்லது நன்றி சொல்ல விரும்பினால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி சொல்கிற ஒரு பாட்டு ஒன்று நான் இப்போ நினைச்சிட்டு வந்த பாட்டு, சரியா? அது வந்து சுனந்தா பாடியது, கனகாலத்து பாட்டு. காதலோவியம் கண்டே கனவோ நினைவோ, காதலோவியம் கண்டே கனவோ நினைவோ, எந்தன் காதலை நீ அறிவாய் என்றும் காதல் தானியோ, காதல் ஓவியம் கண்டே கனவோ நினைவோ. என்னென்னு சொன்னால், முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னு சொன்னால், நான் கிழக்கு மாநிலத்திலிருந்து இங்கே வர வேண்டிய காரணம் வந்து ஒரு நபர் இருக்கார், நன்றி சொல்லணும். அது நாங்கள் மறக்கக்கூடாது, நன்றி மறப்பது நன்றன்றோ. அதனால் நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னால், எனக்கு ஒரு நாள் ரகுதாஸ் என்ன சொல்லி, அவர் ஒரு பெரிய ஆக்டர், பாடகரும் தான். அவர் சொன்னார், அக்கா இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது கிளம்புல நடக்க போகுது, அதாவது மார்கழி மாதம் 19ஆம் தேதி. நீங்கள் அதில் போங்க அக்கா, உங்களோட நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் போங்க அக்கா, உங்களை கூப்பிட்றாங்க, நீங்கள் ஒரு கப் போயிட்டு வாங்கன்னு சொல்லி எனக்கு அவர் வந்து ஓடி வந்து சொன்னார். இப்படி என்ன உங்களை அவர் மூலியமாக தான் எனக்கு அந்த அந்த குரூப் அறிமுகமானது. அப்போ சொல்லவும் இப்போ நான் சொன்னேன், சரிடா நான் போகிறேன் ரகு என்று சொல்ல, அக்கா போங்க அக்கான்னு சொல்ல. 19ஆம் தேதி வந்து நான் இங்கே கொழும்பு கச்சேரியில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று, அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினேன். அதில் பாடினது, அதனால் எனக்கு நிறைய என்னென்னு சொன்னால், அதிலிருந்து அதுக்கப்புறம் 4 படம் செஞ்சுருக்கேன், இங்கே வந்து ஷார்ட் ஃபிலிம் செய்திருக்கேன். ஒரு 7-8 மேடையில் மகளிர் தினம் அதுக்கு எல்லாம் நல்ல ஒரு தினங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். அதனால நிறைய ப்ரோக்ராம் நான் செய்திருக்கேன் இங்கே. அது எனக்கு என்னென்னு சொன்னால், நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னால், எனக்கு ரகுதாஸ், அதாவது ஆரையம்பதியில் இருக்கிற ரகுதாஸ் டிஎஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த வாய்ப்புகள், அதாவது கொழும்புக்கு வர வேண்டி வந்தது காரணமே இங்கே அதுதான். இல்லாட்டி நான் அங்கே தான் மட்டக்களப்பில் தான் இருந்து எல்லாம் செய்து கொண்டிருந்தேன். அவருக்கு எனக்கு அவர் சொல்லணும் என்னென்னு சொன்னால், மனமார்ந்த நன்றி ரகு, உங்களை நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்ணுறேன், நன்றி. அடுத்தது இங்கே வந்து பாடுவோர் பாடலாம் ஆடுவோர் ஆடலாம் அந்த குரூப் மூலியமாகத்தான் நான் அந்த அந்த பார்ட்டிசிபேட் பண்ணினது. அந்த கச்சேரியில் அவங்க கூப்பிட்டு, அது வந்து கலைசிரி மன்றம். ஓகே, அவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். எனக்கு இப்போ வந்து நிறைய இந்த எஃப்னா போய் பாடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இந்தியாவுக்கும் பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிடைச்சிருக்குது. நான் கிட்ட 6 மாதம் போயிடுவேன் இந்தியாவுக்கு. அப்படி ஒரு இது கிடைச்சது, அது பெரிய பாக்கியம், கடவுள் செய்த பாக்கியம். கடவுளுக்கு நன்றி சொல்லணும் என்றென்றுமே. அவ்வளோதான். சரி,
உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கனவுகள் இடையே நேத்ரா குடும்பம் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி அம்மா, வந்து சிரமம் பாராமல் பல பாடல்களையும் நேர்காணல் தந்தமைக்கு நன்றி, மனமார்ந்த நன்றிகள். நேத்ரா டிவி அனைவருக்கும் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட அறிவிப்பாளர் ராஜா உங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். ஓகே, பாய். ஆமாம், அந்த வகையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய தினம் தயாரிப்பாளராக இருந்த மா கேசவனுக்கும் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கிய தனா ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கோரிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.